ஐயனா துணை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்க சேரன பாண்டியனை பார்த்துட்டு இருக்காங்க. வாசல்ல பார்த்துக்கிட்டே பாண்டிய போடுவானே அது நிலா என்னன்னா வாசலையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இல்ல பாண்டிய சோழன் போனவங்க என்னாச்சு பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகணும் வந்துருவாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பல்லவனை போகிறான். பல்லவனை பார்த்து பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ உள்ள போன்னு சொல்றாங்க. பல்லவன் சொல்றாங்க, நீங்க என்ன பெருசா பேச போறீங்க, வானதே பெண்ணட்டா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு பேசிட்டு இருக்கீங்க, இது ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லணும்னா ஊருக்கே தெரிஞ்சுட்டு அதுல தெரிஞ்சு சொல்லுங்கிறாங்க. பாண்டியனும் சோழனும் வீட்டுக்கு வராங்க, சிரிச்சுக்கிட்டே வராங்க. சேரன் எனக்கு என்னன்னே தெரியல, என்னடா சிரிச்சுக்கிட்டே வரீங்கன்னு கேக்குறாங்க. நீலாவும் எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, போறப்ப எவ்வளவு பயந்துட்டு போனீங்க, போனோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும், என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சோழன் ஒண்ணு சொல்லிடவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் சொல்றதை கேட்டா நீங்க எல்லாருமே அப்படிதான் சிரிப்பீங்க. பாண்டியன் உள்ள போறேன், டே இருடா நான் இப்ப அங்கதானே போயிட்டு வரோம், வானதி வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம்னு சொல்றாங்க. பாண்டி உடனே வானதி பேரண்ட்லாம் இல்லை நான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் சத்தமா சிரிக்கிறாங்க. உடனே நான் அப்பதான் நினைச்சேன், இவெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டானே, எனக்கு எப்படி இப்பெல்லாம் தைரியம் இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ பிரெக்னெண்டா தான் இல்லைன்னு நம்ம ஊருக்கு போறது தெரிஞ்சு அவங்களுக்கு வீட்டுல அவசரமா கல்யாணம் ஏற்படுறதுனால அவ என்ன பண்ணேன்னு தெரியாம ஒரு வழி தெரியாம போய் சொல்லிட்டா பிரெக்னெண்டா இருக்கேன்னு அப்படின்னு சொல்றாங்க சோழன். நிலம் அப்படியா, இப்போ பாண்டி ரொம்ப பதட்டமாவே இருந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க, அவனுக்கு என்ன பண்ணவும் தெரியாம தான் ஓடி இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், நம்மளாம் எதுவுமே பண்ணலையே, அவன் வீடு பண்ணிட்டான்னு நினைச்சு அவனுக்குள்ளே பதட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டதும் நிலவும் சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே வானதி வீட்டுல படுறாங்க, வானதி சாப்பிட உட்காடுறாங்க. அவங்க அப்பா அண்ணனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் உடனே பாருங்க வாரு வானதி இப்ப கர்ப்பம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் அவனை நான் பிரேம் கிட்ட போறேன், இப்ப கூட அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாங்க. இது உடனே நான் இவ்வளவு பெரிய போய் சொல்லி கல்யாணம் எடுத்திருக்கேன்னா அந்த அளவுக்கு நான் அவனை லவ் பண்றேன், அதனாலதானே இப்படி பண்றேன், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பாவும் உன்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், அவன் எவ்வளவு நல்ல பையனா இருப்பான், நீ அதை பத்தி யோசணும் அப்படிங்கிறாங்க. நான் தெரிஞ்சவனா நான் என்ன கொலையா பண்ணிருக்கேன், நான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா உன்னை என்னடி சொன்னதே சொல்லிட்டு எனக்கு அந்த கல்யாணத்துக்கு உன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வானதி எனக்கு அங்கதான் போவேன், நான் அங்கதான் கல்யாணம் பண்ணிட்டு போவேன், எனக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி, நீ என் தங்கச்சினாலதான் இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ உனக்கு நல்லா இருக்கு, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க கிட்ட சண்டை போட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறேன், அங்க ஒரு ரூம் கூட இருக்குமான்னு தெரியல. ஆனா எல்லாருமே ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த குடும்பத்தை ரொம்ப தப்பா பேசுறாங்க, அஞ்சு ஆம்பளைங்க இருக்காங்க, நீ எப்படி அங்க போய் இருப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட அவங்க அண்ணன், நீயோ படிச்சவன், அவன் வெறும் மெக்கானிக், அதுவும் அவனோட இதுல ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா, நல்லா யோசிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவும் இங்க பாருமா, அது இருக்கிற வீடு கூட அவங்க சொந்த வீடு இல்லை, அவங்க அப்பா அண்ணன் அந்த ஒரு வீடு மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி, எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாம நான் லவ் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு பாண்டி ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடணும்னா நம்ம எதுக்கு நீங்க போட்டு சாப்பிடுறீங்க, நான் சாப்பிட வந்தேன், சாப்பிடவே பிடிக்கும், நாங்க சாப்பிடணும் வேண்டாமா எந்திரிச்சு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உடனே பாண்டி ஃபோன் பண்றாங்க, சொல்லு பாண்டி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுறேன் பாண்டி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு. சரி நான் போன் வச்சிருக்கேன் பாண்டி சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைன்னா நீ போன் வச்சிருவா அமைதி, அந்த போனை வச்சிருவான்னு திட்டுறாங்க அவனுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாண்டி. யாரும் ஒண்ணு சொல்ல நான் கேட்கலாம், நீ கேட்பியா ஒண்ணு சொல்ல முடியாது அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் பாண்டி சொல்லி, நான் கோவத்துல போன் வச்சா நீ திரும்பி கூட போன் பண்ணி கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி, உனக்கு என்னதாண்டி உனக்கு பேசணும், நான் தாண்டி பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா எனக்கு எங்க வீட்டுல இருக்க முடியுமான்னு தெரியல பாண்டி, நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க, ஏற்கனவே கூட்டிட்டு போய் போலீஸ் வச்சிருப்பேன், ரொம்பவே இதாகிடுச்சு, மறுபடியும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கேன், இங்க இருக்க முடியல பாண்டி, பேசாம நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி, நீ என்னடி பண்ண சொல்ற, எங்கடி கூட்டிட்டு போய் செய்யற அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என் அண்ணனுக்கு கல்யாணம் வந்து அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாண்டி. வானதி உடனே கோவத்தை, நீ போனை விட அப்படின்ட்டு போனை கட் பண்ணி விடுறாங்க. உடனே காட்டுறாங்க, நிலாவை பார்க்க ஆஃபீஸ்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு வராங்க. நிலா 2 நாளா ஆஃபீஸ் போலியா தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம்னு வந்தேன்னு சொல்றாங்க. சேரன்னா உடனே பார்த்துட்டு, வாங்க வாங்க உள்ள வாங்க, ஏன் வெளியே வந்து பேசுறீங்க, உள்ள வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. நிலா, இங்க வாங்க யாரும் வந்திருக்கான் பாருன்னு சேரன்னு சொல்றாங்க. நிலாவும் வெளியே வந்து, ராகவ் என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இன்னும் நிலா, நீங்க 2 3 நாளா ஆஃபீஸ் வரலையா தான் இனிமே பார்க்கலான்னு வந்தாங்கன்னு சொல்றாங்க. நிலா எனக்கெல்லாம் நல்லாதான் இருக்கும், நான் ஃபேமிலியாக்குள்ளவே போயிட்டு இருந்தேன், அதனாலதான் வரல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சோழன் உடனே மட்டும் அதே கேக்குறீங்க, அவங்க பாக்குறீங்களா, அவங்க நல்லா தானே இருக்காங்க, நீங்க கேக்குற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் வேலை, குலதெய்வத்துக்கு தான் போயிட்டு வந்தாலும் சொல்றாங்க. சோழன் அப்படியே கோவத்திலேயே இருந்து கொஞ்ச நேரத்துல ராகவ அடிக்கிற மாதிரி கனவு காங்குறாங்க. போட்டு அடிச்சு சேரன் சோழாத்தி சோழான்னு கூப்பிட்டோன்னதான் தெரியுது கனவுனே. நிலாவும் ராகவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சோழன் தோங்க கோவமா வருது.
அப்படியே சீரியலை முடிக்கிறாங்க.